இம்ப்ளான்ஸ் போட்டதுக்கு அப்புறமா அதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள செல்ஃப் கேர் டிப்ஸ் ஏதாவது இருக்கா? டெஃபினட்டா கொஞ்சம் டிப்ஸ் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ரெகுலர் டீத் மாதிரியே நீங்க எப்படி பிரஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பிரஷ் பண்ணுங்க. அது ஒரு தடவை வேலை 2 வேலை 100% பிரஷ் பண்ணிருக்கணும். பிரஷ் பண்றது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட்னா வெறும் பல்லு மட்டும் இருக்காது, அந்த ஈறு போர்ஷனையும் சேர்த்து நீங்க பிரஷ் பண்ற மாதிரி இருக்கும். சோ உதட கொஞ்சம் பிரிச்சு வச்சு நீங்க பிரஷ் பண்ணணும். இதை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம விடுபடுற இடம் வந்து உள் பகுதி. அது மட்டும் இல்லாம நாக் கீழே இருக்கிற பகுதி. இது மட்டும் இல்லாம உங்க இம்ப்ளான்டாலஜிஸ்ட் உங்களுக்கு வாட்டர் ஃபிளாஸ்னு ஒரு டிவைஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த வாட்டர் ஃபிளாஸ்ன்ற டிவைஸை டெஃபினட்டா ஒரு வாரத்துல ஒரு 5 தடவை அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழுக்குகள் சேர்றது கம்மியா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இயர்லி ஒன்ஸ் உங்க டென்டிஸ்ட மீட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மவுத் வாஷையும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை யூஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க. இதை நீங்க பண்ணாலே உங்க இம்ப்ளான்ஸும் ஹெல்தியா இருக்கும், உங்க வாயும் ஹெல்தியா இருக்கும், நேச்சுரல் டீத் இருந்துச்சுன்னா அதுவும் ஹெல்தியா இருக்கும். ஸோ அதனால ஃபியூச்சர்ல நீங்க இம்ப்ளான்ஸ் போறதுக்குள்ள ஒரு நிலைமையே வராது. ஸோ இம்ப்ளான்ஸ் போடுறது ஒரு செலவு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ஃபேக்ட் இம்ப்ளான்ஸ் போடுறது ஃபியூச்சர்ல உங்களுக்கு செலவுகள் வராம இருக்கிறதுக்கும் அது கண்ட்ரோல் பண்ணும். சோ இம்ப்ளான்ஸ் உங்க வாயில இருக்குன்னா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டென்டிஸ்ட வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.